சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ ஸ்னேகாவை அட்வொகேட்டை வச்சு தான் அப்பா வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்ததுமே இந்த மாதிரி அந்த சஞ்சயால் தானே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு, அந்த சஞ்சயை ஒரு வழி பண்ணாத விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மேலே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சில பழிகளெல்லாம் போட்டு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அவங்கள அந்த வேலையை விட்டு சஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. என்ன சஞ்சய் பார்த்த இல்லை, எங்ககிட்ட தேவையில்லாமல் வச்சுக்காதன்னு எத்தனையோ முறை சொன்னோம், ஆனால் கேட்டியா, இன்னைக்கு பார்த்தியா என்ன பண்ணோன்ட்டு, இதுவே லாஸ்ட்டாக இருக்கணும், திரும்பவும் ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கோ, இப்போ சஸ்பென்ஸ் பண்ணதை பண்ண மாட்டோம், அடுத்து வேலையை விட்டு நிப்பாட்டுறதில் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. அதுக்கு சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சாலும் இந்த சஞ்சய் அதுக்கெல்லாம் அசர மாட்டேன், ஏன்னா தப்பு பண்ணுங்க, நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நான் பயந்துடுவேன்னா என்ன அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சஞ்சய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணாலும் இந்த சஞ்சய் வந்துக்கிட்டு தான் இருப்பேன்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுங்க, இல்லை அடுத்தவங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாலும் சஞ்சய் தப்புனா தப்பு, அதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தப்பு செய்கிறீங்கன்னா தட்டி கேட்குறது அது என்னுடைய டியூட்டி, நான் அதை செஞ்சு தான் ஆகணுன்றாங்க. அப்படியா, இங்கே பாரு, நான் தப்பு செய்தான் செய்வேன், இன்னும் அதிகமாக கூட செய்வான், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ இனிமேல் என்னை ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் அடுத்து உன்னுடைய வேலையை விட்டு என்னை தூக்கிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அடுத்து வரக்கூடிய ப்ரமோவில் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.